கொஞ்ச நாள் எனக்குள்ள மனக்கசப்புகள், ஏன்னா 16 வருஷமாக எனக்கு நிறைய மனக்கசப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதில் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த நிம்மதி ரொம்ப மனக்கசப்புகள் வரும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஒரு மைண்டு சேஞ்ச் ஆகி எனக்கு கோமா ஸ்டேஜில் போயிடுச்சு. அப்போது இங்கே வந்து 5 மாதமாக இருக்கும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அதான் சொல்லிடுறேன், அந்த மைக் இருக்குன்னு சொல்ல, சேட்டை பண்ணாதவங்களோட பண்ணவங்க தான் நல்லா இருக்காங்க. அதனால நான் சேட்டையை பண்ணிடலாம்னு நினச்சிட்டேன். அப்படி பண்ணிட்டேன். இப்போ ஊரில் இந்த மாதிரி சொன்னீங்க, அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு வந்து இந்த ஆட்சி அப்படின்னு சொன்னால் என்ன போய் ஊரில் சொல்லியிருக்காங்க. ஊரில் சொன்னாங்களே, யார் சொன்னாங்கன்னு தெரியல, எங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவன் ருத்ராட்ச போட்டு யாசகம் எடுக்க உட்காந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. மனது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அரியும் சிவன் ஒன்று அறியாத வாயில மண்ணு நம்பினால் நடராஜன் நம்பாட்டி எமராஜன் சுக்கங்காசு அக்கறை போல் சிவஞ்சத்து கோலநாசன். எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லையா, இருக்கும் வரைக்கும் ஆனந்தமா இருந்துட்டு எல்லோரையும் வாழ்த்திட்டு நல்ல விதமா போனீங்க. ஒரு 5-6 மாசமா வந்து அதுக்கு முன்னாடி டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்ல வந்து திருவண்ணாமலை என்ன டியூட்டி பாத்தீங்க? ஸ்வீட் வேலை பார்த்தேன். எந்த ஏரியால? ஆந்திரால. சரி, ரைட்டு. அதான் எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா அப்படியே வாங்குனீங்க. அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க. பசங்க எல்லாம் இருக்காங்களா? எனக்கு கல்யாணமே ஆகல. அவங்க கூட பிறந்தவங்க? என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைங்க. உனக்கு தொழில் சொல்லி கொடுத்தது யாரு? குரு. எந்த குரு சொல்லி கொடுத்தாரு? வேலை போனேன் அங்க ஒரு சரி, பழகிக்கிட்ட. 2ஆவது கஷ்டப்பட்ட படிச்ச. என்ன படிச்ச நீ? 6ஆம் கிளாஸ். 6ஆம் கிளாஸ் படிச்ச. நீ இவ்வளவு வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணி ஏதாவது பலன் உண்டா? பலன்லாம் ஒண்ணுங்கய்யா. சரி, அப்பா அம்மாவுக்கு செஞ்சியா? அம்மாவுக்குலாம் செஞ்சீங்க. செஞ்ச. இப்ப ஏன் ஆந்திரா விட்டு வெளியில ஏறி வந்த நீனு? இந்த படத்தை டிவியை பார்த்து இங்க வந்து அண்ணாமலைக்கு எதுக்காக வந்த நீனு? அண்ணாமலைக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, ஐயா மற்றவங்க மாதிரி நான் சொல்ல விரும்பல. நான் என்னன்னா ஓப்பனாக சொல்லிடுறேன். அதாவது கொஞ்ச நாள் எனக்குள்ள மனக்கசப்புகள், ஏன்னா 16 வருஷமாக எனக்கு நிறைய மனக்கசப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதில் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த நிம்மதி ரொம்ப மனக்கசப்புகள் வரும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானே தெரியாது. ஒரு மைண்டு சேஞ்ச் ஆகி எனக்கு கோமா ஸ்டேஜில் போயிடுச்சு. அப்போது இங்கே வந்து 5 மாதமாக இருக்கும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அதான் இப்ப எங்க தங்கி இருக்க நீனு? நான் இங்கே கிரிவல பாதையை தங்கி இருக்கேன். கிரிவல பாதை எதையும் எதிர்பார்க்கல. டேய் வாடா, போயிட்டு வந்துறியா? இது எதையும் வந்து எதிர்பார்க்கல. நீ காலையில என்னை பார்த்தோன்னா சந்தோஷமா, மகிழ்ச்சியா, கோவமா? காலைல பார்த்து ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம். அப்ப பக்கத்துல இருந்த உத்தராஜ கடைக்காரர் என்ன சொன்னாரு? எனக்கு விளம்பரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது பரவாயில்ல, அவர் எனக்கு விளம்பரம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, உத்தராஜ அணிவது எதுக்கு? எத்தனை முகம் இருக்கு, எல்லா முகமும் வாங்கணும், நல்ல பயனடையன்னு சொல்லலாம் நினைச்சேன். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, வியாபாரமா நினைச்சிட்டு மட்டும் இல்லாம எங்களுக்கு விளம்பரம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு, அவங்களுக்கு அது தேவையில்லை. நீ நல்லா இரு, ஆனந்தமா இரு. எங்க சேவை செய்யணும்னு ஆசைப்படுறியோ இல்லைன்னா ஒரு இடத்துக்கு வா. சேவலாம் செய்யலையா, மறுபடியும் நான் டியூட்டிக்கு போயிருவேன். மறுபடியும் டியூட்டி. ரொம்ப சந்தோஷம். உன் மலைநிலைக்கு ஒரு நிலைப்படுறதுக்கா வந்துட்டேன். சரியா? நீ நல்லதை மட்டும் செஞ்சு நல்லதே செய்ய. உனக்கு எல்லா குறையும் மாறி எல்லாருமே சிரிச்ச முதல்ல அடுத்த அண்ணாமலைக்கு வரும்போது வா, எல்லாரும் செஞ்சு கூட எல்லோரும் நல்லா இருக்கும். சரியா? சிறப்பா இருக்கணும். எனக்கு அதுவே போதும். சந்தோஷம். எனக்கு உங்களை பார்த்ததே பெரிய சந்தோஷங்க. எனக்கு நீ சந்திச்சது எனக்கு சிவிட்டு போட்டவங்க எல்லாருடைய மேல எனக்கு சந்திச்சோம்ல, அழகு பெற்ற பிள்ளைய வந்து உயிர் இழந்துடக்கூடாதுல்ல. இப்ப வந்து கோமா ஸ்டேஜ் நான் உயிர் போயிட்டா திருப்பி வருமா? இறைவனை 4 நாளா அண்ணாமலையார் உன்னை கூப்பிட்டு இருக்காரு. வயசுல எல்லா சேட்டையும் பண்ணிட்டேன், அது போனதை விட்டுரு. இனிமே அது மாறும். அந்த அளவுக்குலாம் நான் மண்ணால கண்ணு ஒன்னு அறியாம வந்துடும். ஒன்னு அறியாம இதுல பிரச்சனையை தொழில வரும், வேற மாதிரி வரும். இப்போ ஓப்பனா சொல்லிடுறேன், அந்த மைக் இருக்குன்னு சொல்ல, சேட்டை பண்ணாதவங்களோட பண்ணவங்க தான் நல்லா இருக்காங்க. அதனால நான் சேட்டையை பண்ணிடலாம்னு நினைச்சிட்டேன். அப்படி பண்ணிட்டேன். இப்ப பண்ண போற ஒரு வேலை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பாத்தியா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. சேட்டைனா வேற மாதிரி சேட்டை இல்லைங்க. சும்மா எல்லாரும் நல்லா இது பண்றாங்க, அப்புறம் எதுவுமே பண்ணாம வாட்டுக்கு. இந்த கண்ணதாசனோட கருத்தை வந்து எதுவுமே ஏற்றுக்கிற முடியல. ஏன்னா அவர் அனுபவிச்சு எழுதியிருக்காரு. அப்புறம் நம்மளும் தப்போ சரியோ எதா இருந்தாலும் அனுபவிச்சு இது பண்ணிக்கிற வேண்டியதான். அப்படிதான் ஒரு முடிவு வந்துட்டேன். அப்படியே நடக்கட்டும். ஒன்று என்ன மறி வரட்டும். அண்ணாமலை அருணால எல்லோருக்கும் நல்லா செய்யும், நாடு நகர் நல்லா இருக்கணும். அடுத்த தடவை வரும்போது சிவிட்டு இங்கே பிள்ளைகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிவிட்டு போடுற மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணிடுறேன். இப்போ கூட நீ செய்யலாம். சிவிட்டு போடுறது ஒரு இடம் இருக்கு, அங்கே சொன்னால் நீ சிவிட்டு போட்டுக்கலாம், சம்பளத்துக்கு வந்தெல்லாம் தங்கலாம், போகலாம். இருக்கும் வரைக்கும் ஒரு இடத்த பார்த்துக்க. தவறான வழியில போயிடக்கூடாது. ஆனா ஏன்னா இங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நல்லவர்களை என்ன பண்ணிடுவாங்க, வேற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த வலைக்கு போயிடாத. அண்ணாமலை அருளால, முருகனுடைய அருளால் நீ நல்லா இருப்பாங்க. வாழ்க வரம். நீங்க உண்மையிலேயே ஒரு முருக பக்தர். முருக பக்தரா?
முருக பக்தர் தான் உண்மையான முருக பக்தர். ஆனா எனக்கு குலதெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள் உள்ளிட காவேரி. இந்த கிருஷ்ணரும் முருகரும் ரொம்ப பிடிக்குங்க. அந்த கிருஷ்ணரும் முருகரும் ரொம்ப விட்டு கொடுக்க மாட்டேன். நீனே முருகன் மாதிரி தான் இருக்க, கிருஷ்ணர் மாதிரி தான் இருக்க. நீனே கிருஷ்ணர் மாதிரி தான் இருக்க, முருகன் மாதிரி தான் இருக்க. அதனால அறியும் சிவன் ஒன்று அறியாத வாயில மண்ணு நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கங்காசு அக்கறை போவா சிவன் சொத்து குலநாசம். எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லையா. இருக்கும் வரைக்கும் ஆனந்தமா இருந்துட்டு எல்லோரையும் வாழ்த்திட்டு நல்ல விதமா போகணும். என்னைக்கு சீட்டுக்களே தான் அன்னைக்கு போய் தான் ஆகணும். கையில சாப்பிட்றாங்க, ஸ்பூன்ல சாப்பிட்றாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பொழுதுபோக்குக்கு வராங்க, சில பேர் வர்றாங்க. அந்த மாதிரி நிலையெல்லாம் வரக்கூடாது. நீ சாமியாரை போ சன்னியாசியை போன்னு சொல்லல, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வந்த பத்தியா அதுவே போதும். அண்ணாமலை அந்த ஒருநிலைப்படுத்தி நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லவங்களை கெட்டவங்களை ஆக்கிற கூடாதுன்றக்காக தான் நாம சொல்றோம். அப்ப நான் பெருசா சம்ஸ்கிருதம் சாமி இங்கிலீஷ்ல சொன்னா நான் ஆகாயத்திலே பிறந்து வந்தோம், கீழே தானே பிறந்தோம். இப்ப தமிழ் மக்களுக்கு என்ன செய்யணும்? தமிழை புரிஞ்சு தமிழை சொல்லி கொடுக்கணும். நீ என்ன சொன்ன முருகன் சொன்ன, உண்மையான முருகன் தான் பேசுறாரு. முருகன் அருள் நம்ம பேச முடியாது. ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரம் வேற. அதனால அதை பத்தி நமக்கு தேவையில்லை. முருகன் அருளால முத்தமிழ் சங்கத்துல இருந்து கொடுத்தது மாதிரி முருகன் அருள்னால முருகன் யாரு, சிவன் யாரு? அவரு 5 பஞ்சபூதத்துல பிறந்தவர், இவர் 6 சடாச்சாரத்துல பிறந்தவர். ஆகையினால அவன் அருள் அவன் தான் உனக்கு மாதிரி உனக்கு ஒரு குறை வராது. அதிவிரைவில் நீ வேலைக்கு போயிட்டு நல்லபடியா இருந்து நல்லது செய், நாட்டுக்கு நல்லது செய். இந்த சாமியார போயிட்டேன்னு சொல்லி வேற மாதிரி பாக்கிடுவாங்க. அந்த மாதிரி போகாம நல்லபடியா ஆக்கி. நான் ஊர்ல இந்த மாதிரி சொன்னீங்க, அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு வந்து இந்த ஆட்சி அப்படின்னு சொன்னா என்ன போய் எங்க ஊர்ல சொல்லியிருக்காங்க. ஊர்ல சொன்னாங்களே, யார் சொன்னாங்கன்னு தெரியல, எங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவன் ருத்ராட்ச போட்டு அவன் யாசகம் எடுக்க உட்காந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. மனசு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேணாம். என்னையும் சொல்லுவான், 1000 பேர் சொல்லுவான். அதை பத்தி இல்ல, எல்லாரையும் இப்படி தொட்டுதான் எல்லாரும் சொல்லுவான். நம்ம பாட்டு நம்ம செய்யறது செஞ்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு நாள் கழிச்சு பேசுறீங்க? இன்னொன்னுயா, நம்ம ஒருத்தரை பத்தி நம்ம ஒண்ணு சொன்னா இன்னொரு அதுக்கு அவங்க வேற வேற மாதிரி சொல்லி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஒண்ணு சொன்னா அங்க நம்ம சொன்ன மாதிரி என்னென்னமோ ஒரு கற்பனையில சொல்லி நம்மள இது பண்ணிடுறாங்க. நல்லவங்கள வாழ விட மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. நாடு நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும். இறையர்ல மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் நல்லா இருக்கும். அருள்னால அண்ணாமலை அருள்னால நல்லா இருக்கும். எல்லாம் ஜெயிக்கலாம். போலாமாப்பா?